வணக்கம், நான் உங்கள் யாதுமறியான். இன்றைக்கி நாம் செம்பருத்தி பூ டீ இதோட பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஆவாரம் பூ டீ கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பாக்கெட்டுக்கு மேலே கொடுத்துருந்தோம். நல்ல ரிசல்ட்டு. ஸோ அதை தொடர்ந்து செம்பருத்தி டீ கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா இந்த ஒற்றை இதழ் செம்பருத்தி பயிராக நம்ம பண்ணாமல் கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடிய இந்த செம்பருத்தி பூக்களை பறிச்சுட்டு வந்து முதியவர்களை கொண்டு இந்த டீ தூள் தயாரிக்கிறோம். அது அவங்களோட பயன்களுக்காக மட்டும் பயன்படுத்துகிறோம். இது பயன்படுத்துறதோட பயன்கள் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ரத்தத்தில் இருக்க கொழுப்பை குறையும், ரத்தத்தோட பிபி அளவு கண்ட்ரோல் ஆகும், உடல் குளிர்ச்சி ஏற்பட்டு கூந்தல் வளரும், வயிறு புண்ணு இருந்ததுன்னா அந்த புண்ணு அற்புதமாக சரியாகும். மேலும் பூ பெய்தாத பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த பூ பெய்தறதுக்கு இது பெரிய உதவியாக இருக்கும். மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வலி, மயக்கம், வாந்தி இதெல்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கும். வெள்ளைப்படுதலை கண்டிப்பாக குணமாக்கும். நாள்பட்ட கல்லீரல் நோய்களுக்கு இந்த டீ ஒரு அற்புதமான அருமருந்து. மன அழுத்தத்தை குறைக்கும். முக்கியமாக ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோன்னா இந்த செம்பருத்தி பூ டீ குடித்தோம்னா அந்த மன அழுத்தம் படிப்படியாக குறையும். இது எடை குறையிறதுக்கும் ஒரு முக்கியமான உதவியாக இருக்குது. இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் அப்படின்ற வகையை சார்ந்தது. இந்த ஒற்றை இதழ் செம்பருத்தி பார்த்திங்கன்னா சித்தர் நூலில் செவ்வரத்தை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்திலருந்தே இந்த பூக்களோட பயன்பாடு இருந்துகிட்ருக்கு. இது பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்காத இயற்கையாக கிடைக்கக்கூடிய பூக்களை கொண்டு மட்டும் தயாரிக்கிறோம். இந்த ஆவாரம் பூ, இந்த செம்பருத்தி பூ டீயில் சுருள்பட்டை, சுக்கு, ஏலக்காய், கிராம்பும் சேர்ந்துருக்கிறதால செரிமானத்தையும் மேம்படுத்தும். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த டீ வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு குறைந்தது 2 டீ அளவு குடிக்கலாம். நன்றி, வணக்கம்.